தபால் மூலம் வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவு. அனுர அரசில் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடங்கி விமர்சித்து சாகர காரியவசம். நாட்டில் தேங்காயின் விலை மீண்டும் அதிகரிப்பு. யாழில் நேர்ந்த சோகம். தீயில் எரிந்து இளம் பெண் உயிரிழப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுவரை தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரச ஊழியர்கள் இன்று தங்கள் பணியிடங்களில் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். இம்முறை உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூலம் வாக்களிப்பு கடந்த 24ஆம் திகதி ஆரம்பமான நிலையில் 25 மற்றும் 28ஆம் திகதிகளிலும் இதற்காக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இதுவரை சுமார் 90% வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால்மா அதிபர் ருவன் சத்குமார தெரிவித்தார். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடங்கியுள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்துள்ளார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் பொதுமக்கள் மத்தியில் பகைமை உணர்வை வளர்ப்பதிலும் பொய்களை அள்ளி வீசுவதிலும் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளது. அவ்வாறான செயற்பாடுகளினால் நாட்டுக்கு எதுவித நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதே நேரம் முன்னைய அரசாங்கம் மிகச் சிறப்பான முறையில் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வந்தது. நாடு முழுவதும் அபிவிருத்தி செயற்பாடுகள் நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டன என கூறியுள்ளார். நாட்டில் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். 180 ரூபாவுக்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது 220 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் தேங்காய் அறுவடை 500 மில்லியனை தாண்டும் என்று தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது. அவ்வாறாயின் தேங்காயின் விலை மீண்டும் குறைவடையும் என்று தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் தீயில் எரிந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இனவில் கிழக்கைச் சேர்ந்த நிவேதனன் விஜிதா என்ற இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வீட்டில் தனக்குத்தானே மண்ணெண்ணெய் ஊற்றி தீயில் எரிந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் தொடர்பில் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார். சாட்சிகளை சுன்னாகம் போலீசார் நெருப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாணாந்துறை ஹிரான பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மேற்கு மாலமுள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்ற விருந்து விசாரத்தின் போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்களால் இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் 2 காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் பாணாந்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மேற்கு மாலமுள்ள பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி சூட்டுக்கு T56 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் வர்த்தகத்துறை அமைச்சர் வாங் வெண்டாவோ எதிர்வரும் ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு விதித்துள்ள பரஸ்பர தீர்வை வரியின் காரணமாக பல்வேறு நாடுகள் வர்த்தக ரீதியான பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் அவரது விஜயம் இடம்பெறவுள்ளது. எனினும் அவரின் வருகைக்கான திகதி மற்றும் கலந்துரையாடப்பட உள்ள விடயங்கள் தொடர்பாக இன்னும் திட்டமிடப்படவில்லை என்று விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு சென்றிருந்த போது இலங்கை சீனா இடையிலான வர்த்தக உடன்படிக்கையை விரைவுபடுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் சீனாவின் வர்த்தகத்துறை அமைச்சர் நாட்டுக்கு வருகை தரும் போது இந்த விடயத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.